இந்த காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராஜேஷ். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரு ஈஸ்வரமூர்த்தி அண்ணா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அதாவது 42 ஆண்டு கால அனுபவம் இந்த லாரி துறையில். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 டயர்கள் கொண்ட இந்த டாரஸ் ட்ரக் கிட்டத்தட்ட 30 டன் எடையோடு வந்து தூத்துக்குடியிலேருந்து மைசூர் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு ஒரு சாமானிய மனிதனாக நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த லாரி துறையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத பல விஷயங்களை ஒரு அனுபவசாலிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்படிங்கிறதுனால நான் ஈஸ்வரமூர்த்தி அண்ணா கூட நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது, ஏன்னா ரொம்ப நேரம் வந்து அவங்களால நிறுத்தி ஒரு இடத்துல வந்து டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு அங்கே லோடு சேர்க்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்க பயணம் செய்யும் பொழுதே அவங்ககிட்ட வந்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 145 வீடியோக்கள் உள்ளன. இந்த 145 வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2,22,000க்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர். மிக்க நன்றி அனைவருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய உபயோகமான வீடியோக்கள் உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் புதிய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே பல விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதே ட்ரக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் 10 கியர் உண்டு. அதே மாதிரி 14 வீல் இருக்குது. ஸோ 14 வீலில் முதல் 2 வீல் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் டேர்ன் ஆகும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக டேர்ன் ஆகக்கூடியது. எப்படி திரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல டேர்ன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டாங்க அப்படின்னா அந்த 3rd வீல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிக்கிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில நிறைய கேள்விகள் இருக்குது. அண்ணங்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு வந்து இதே மாதிரி ஒரு ட்ரக்கு வாங்கி ஒரு தனிநபர் வந்து ஒரு தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இது வந்து லாபகரமான தொழில் தானா, இல்லை ரொம்ப நெருக்கடியான தொழிலாக இருக்கா? எப்படி உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ட்ரக்கு வாங்கி ஓட்டி நம்ம இது லாபகரமான தொழில்னு சொல்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது லோடு சரியானபடிக்கு லோடு ஆகிறதில்ல. சரி. உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தா டீசல் விலை அதிகம், இன்சூரன்ஸு, டேக்ஸு, டயர் விலை, இது எல்லாம் கடந்து போனாலுமே லோடு ஆகிறதில்ல. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வண்டிகளுக்கு வந்து நிற்காமல் லோடு ஆகுதுன்னு பார்த்தா ஒரு லோடு ஏற்றி இறக்கி ஒரு லோடு ஏற்றினால பெரிய அதிசயமும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்து இது லாபகரமான தொழிலே அல்ல. ஒரு 10 வண்டி வச்சுருக்கிறாங்க, ஒரு 20 வண்டி வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 10 வண்டி கடன் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த 10 வண்டி மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரி. ஒரு 20 வண்டியில் ஏதாவது நஷ்டம், ஒரு வண்டி ஒரு 10 வண்டி 20 வண்டி வச்சுருக்காங்க. அந்த 20 வண்டியில் 10 வண்டி கடன் இல்லாமல் இருக்கணும். கடன் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் வந்து 10 வண்டி கடன் இருந்ததுன்னா இந்த 10 வண்டி வருமானம் 20 வண்டியும் போட்டு ரோலிங் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். டயர் எடுக்கிறது, போக்குவரத்து மேலே எல்லாமே பார்க்கலாம். சரி. தனியாக ஒத்த வண்டியெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு இது லாபகரமாக பார்க்குறது, கஷ்டமில்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி. ஒரு மாதம் எவ்வளோ வரும்? இப்போ இந்த வண்டி வந்து என்ன ரேட் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக? இந்த வண்டி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 45 லட்ச ரூபா இருக்குங்க. 45 லட்ச ரூபா. சரி, 45 லட்ச ரூபா நம்ம ஒல்டு போட்டால்
நமக்கு மாதம் எவ்வளோ கிடைக்கும்? அதான் ஒரு மாதம் நல்ல முறையாக ஓடும், ஒரு மாதம் ஓடாது. இதில் வந்து எங்களுக்கு சீசன்னு சொல்ல போனால் வருஷத்தில் ஒரு 6 மாதம் தான் சீசனு. ஓ சரி. ஒரு முறையான ஒரு மரியாதையான வாடகை இருக்குது. 6 மாதம் பார்த்தா அன்சீசன் மாதிரி தான். இங்கேருந்து வாடகை இருக்குது, அங்கேருந்து வாடகை இருக்காது. வண்டி ஆல்ட் ஆகி ஓடு, லோடு கிடைக்காது. இதே தான் லாரியில். அப்போ நீங்கள் ஒரு மாதம் லாபம் கிடைச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு அதை கொண்டு நீங்கள் திருப்பி செலவு பண்ண வேண்டியிருக்கு. செலவு பண்ணணும். செலவு பண்ணுறதுமே நம்ம டியூ கட்டுறக்கே சரியாக இருக்குது. டியூ கட்டுற சரியாக வந்துடும். ஆமாம். அப்புறம் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வட்டிக்கு வாங்கி போட்டு தான் செலவு பண்ணணும். இதே ஒரு 10 வண்டி 20 வண்டி இருந்ததுன்னா ஒரு 10 வண்டியில் கடன் இல்லாமல் இருந்தால் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு ஓட்டிடலாம். அப்போ முதல்ல நீங்கள் சொல்ல போகிறது வந்து நிறைய வண்டி இருந்தால் மேனேஜ் பண்ண முடியும், சிங்கிளாக வச்சு ஓட்டுறது கஷ்டம். ஆமாம். அதில் பெரும் பகுதி இந்த வண்டியில் வந்து எதில் செலவாகும்னு நினைக்கிறீங்க? பெரிய பகுதி செலவாகுது அப்படின்னா இதில் பெரிய பகுதி செலவு வந்து உங்களுக்கு டீசல், டயர், டோல்கேட்டு, வண்டி மெயின்டெனன்ஸு எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான செலவு தான். அந்த செலவுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வாடகை கூட்டி குறையுமா? அப்படிதான் அதாவது வாடகை கூட்டிகிட்டே இருக்கா அப்படி குறையுதா? வாடகை கூட்டிகிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு தான் இருக்குதுங்க. அப்படியா? 65 ரூபா டீசல் விற்கும்போது என்ன ரேட்டுக்கு போச்சோ 105 ரூபாய்க்கு டீசல் விற்றுது. அப்போ அதே ரேட்டுக்கு தான் போகுது. அதே வாடகை ரேட்டு தான். ஆனால் இந்த 105 ரூபாய்க்கு டீசல் விற்கும்போது இந்த வாடகை கொடுத்து வைக்க 65 ரூபாய்க்கும் போகும்போது இதே விலைக்கு தான் இதே வாடகை தான் போச்சு. 105 ரூபாய்க்கு அதே வாடகை தான் போகுது. 95 ரூபாய்க்கு டீசல், 96 ரூபா அதே வாடகை தான். அதே வாடகை தான் போகுது. ஆனால் டயர் விலை அதிகமாகிருச்சு, டோல்கேட் அதிகமாகிருச்சு, மற்ற இன்சூரன்ஸ் அதிகமாகிருச்சு. எல்லாமே அதிகமாகுது. வாடகை மட்டும் கூட்ட முடியல. வாடகை மட்டும் கூட்ட முடியல. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வண்டி அதிகமாகிருச்சு. வண்டி அதிகமாகிட்டு எல்லாரும் வண்டிகளை போட்டு 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 வண்டி அதிகமாகிருச்சு. சரி, இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இந்த இவ்வளவு சிரமங்கள் இருந்தும் ஏன் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்காங்க நிறைய பேர்? அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவு சிரமம் என்ன காரணம்? முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இது எடுக்கும்போது லோன் போட்டுறாங்க. வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் வாங்கிடுறாங்க. ஃபைனான்ஸ் வாங்குற காலகட்டத்தில் வண்டி ஒரு வருஷம் 6 மாதம்லாம் ஓடி இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தா பரவாயில்ல, கடனை கட்டிட்டு வரோம்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வண்டியை கொடுத்தா நம்ம வாங்கின விலைக்கும் போகாது. ஃபைனான்ஸ்காரருக்கு வட்டியும் கட்ட முடியாது. வண்டி விற்றாலோ, வண்டி விற்றோம்னா நஷ்டம்தான். அதான் ஃபைனான்ஸ்காரருக்கு பூரா வட்டி எடுத்துக்குவாங்க. நான் வெளியே 15 வாங்கி போடுற கடனை கொடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு தொழில் இல்லாமல் போயிடும். அந்த சொந்த வண்டி ஒரு வண்டி வச்சிருக்கிற சூழ்நிலை. அதனால வந்து பெரிய கஷ்டமான போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரக்கு வந்து தனிநபர் வாங்கி அதை நடத்துறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயம்னு சொன்னீங்க. ஆமாம். இந்த லாரி தொழிலை வச்சு எத்தனை பேர் நம்பி இந்த வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்வாதாரம், அதாவது முதல்ல எடுத்துட்டிங்கன்னா பார்ட்டி. ஓகே. பார்ட்டிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரோக்கர், ஏஜென்ட்டு, அடுத்தது ஒரு மெக்கானிக்கல், அடுத்து ஒரு லோடிங் ஆள், அடுத்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, டிரைவரு, இத்தனை பேர் இதில் பலனடைவாங்க. ஓகே. டயர் பஞ்சர் பார்க்குறவங்க, பஞ்சர் கடை, மெக்கானிக்கல் ஷாப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, இத்தனை பேர் இதில் பயனடைவாங்க. பெரிய ஒரு ரெவன்யூ இருக்குண்ணா இதில். ஆமாம், இத்தனை பேர் பயனடைவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாரி ஓனருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட நிற்காது. ஓ சரி சரி. 5% கூட நிற்காது. டிரைவரு, டபுள் டிரைவர் போகிறா, எல்லோரும் போகிறாங்கன்னா அவருக்கு கூட ஒரு 15% நிற்கிங்க. அது நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு ஓட்டுநருக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு வருமானம் கிடைக்குமா? வருமானம் வந்து வண்டி நிற்காம உடனே ஒரு வருமானம் வருங்க. ஒரு முறையான ஒரு வருமானம் வரும். ஏன்னா அதுக்கு வந்து உழைப்பு இருக்குது. யார் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட ஒரு லிமிட் இருக்குது. அதுக்குண்டான வருமானம் இருக்குது. 8 மணி நேரம் சேருவலுக்கு ஒரு வருமானம், 10 மணி நேரம் சேருவலுக்கு ஒரு வருமானம், 12 மணி நேரம் சேருவலுக்கு ஒரு வருமானம். ஆனால் லாரி தொழில் அப்படி இல்லை. 24 மணி நேரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம் ஆமாம். நைட்டும் பகலும் எந்த நேரம் போகணும் வரணும் தான் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு வண்டியில் லோட் ஆகலினால் வெளியூரில் போனால் அந்த வண்டி பாதுகாப்பாக பார்த்துட்டே இருக்கணும். அதனால் வந்து இந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லை டிரைவர்களுக்கு. 8 மணி நேரம் ஒரு லோடிங்கோட இருக்காருன்னா ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா அதுக்கு ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார்.
இது எங்களுது அப்படி அல்ல. இல்லை. இந்த லோடு கொண்டு போய் இறக்குறது நாளைக்கு இறக்குறோமோ நாளானிக்கு இறக்குறோமோ, லோடு கொண்டு போன இடத்துல குடோனில் இடம் இல்லைன்னா இறக்க மாட்டான், இல்லை ஒரு சில நேரத்தில் ஆர்டர் இல்லைன்னா இறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் லோடுக்கும் வண்டிக்கும் பாதுகாப்பு நாங்களாக தான் திறக்கணும். சரி சரி. எங்களுக்கு இது போனது இறக்குனாலும் ஒரே சம்பளம் தான், 2 நாள் கழிச்சு இறக்குனாலும் ஒரே சம்பளம் தான், 4 நாள் கழிச்சு இறக்குனாலும் அதே சம்பளம் தான். அதனால் வந்து லாரி டிரைவருக்கு வந்து ஒரு பெருசாக வந்து இதில் அந்த உழைப்பு கேட்ட பலன் இல்லைங்க. சரி, ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக வண்டி நிற்காமலே ஓடுதுங்க, ஃபுல்லாக உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துறீங்க. இந்த வண்டி ஃபுல்லாக ஓட்டினோன்னா எவ்வளோ கிடைக்கும் டிரைவிங்கில்? ஃபுல்லாக நிற்காமல் ஓடினா மாதம் ஒரு 30 ரூபா 35 ரூபா நிற்கும். 35 ரூபா ஃபுல்லாக ஓடினா தான். ஆமாம். ஏப்பா, அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, டபுள் டிரைவராக போனால் ஒரு டிரைவருக்கு 35 ரூபா கிடைக்கும். 35 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி இந்த சாப்பாடு செலவு எல்லாம் போக சொல்கிறீங்களா? இதெல்லாம் சாப்பாடு செலவெல்லாம் எல்லா செலவும் போக ஒரு 35 ரூபா நிற்கும். ஆமாம். எங்களுடைய உழைப்பு 24 மணி நேரம். இல்லை, அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சது குறைதான். என்ன நீங்கள் எவ்வளோ, நான் இவ்வளோ தூரம் வர்றோம், எனக்கே ரொம்ப வெக்கையாக இருக்குது, உள்ள ரொம்ப சூடு இருக்குது. நீங்கள் மாதம் ஃபுல்லாக உள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது 35 ரூபா அப்படிங்கிறது வந்து குறைவு தான். எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் டியூட்டியோ 10 மணி நேரம் டியூட்டியோ கிடையாது, 24 மணி நேரம் டியூட்டி. இதில் எல்லாம் விட கொடுமை என்ன, கரெக்டான நேரத்துக்கு நாங்கள் குளிக்க முடியாது. நைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் படுத்துருப்போம், அது எந்த இடம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தா கொசுக்கு தொல்லை அதிகமாக இருக்குது. அதாவது இந்த வண்டியில் வந்து 2 கட்ட இடத்துல ஒரு கரெக்டான இடத்துல நிறுத்தாம விட்டோம்னா வண்டியில் ஏதாவது திருட்டு பயம், பேட்ரி போயிருமோ டீசல் போயிருமோ அப்படின்லாம் நாங்கள் ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது. பயங்கரமான கஷ்டம் இருக்குது. கஷ்டத்துக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் இல்லை இதில். என்னமோ நாம் லைசன்ஸ் எடுத்துட்டோம், இனி வேறு தொழிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறக்காக அப்படியே ஓடிட்டு இருக்கோம். சரி. அடுத்து என்கிட்ட மிக முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபியூல் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இன்றைக்கி பல பேர் கார் ஓட்டுறவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூட்ரல் போட்டு ஓட்டுவாங்க. நியூட்ரல் இப்போ காருக்கு பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு 15 to 20 கிடைக்கும். அப்போ நியூட்ரல் போட்டு ஓட்டினா கூட 2-3 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நியூட்ரல் போட்டு ஓட்டுற பழக்கம் பல பேர்ட்ட இருக்குது. அதே மாதிரி ட்ரக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்லேயும் மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லையா? இந்த வண்டியில் வந்து 3.5 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொன்னீங்க. அப்போது இந்த மாதிரி ரொம்ப லோவாக கிடைக்கும் பொழுது நியூட்ரல் போட்டு ஓட்டினா நம்ம கூட கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஓட்டுறதுனால எவ்வளோ பெரிய சேதங்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து? ஓட்டினா வந்து உங்களுக்கு வண்டிக்கு வந்து பேர் பார்ட்ஸ் பார்த்தா கிளச்சு, ஜாயிண்ட்டு, கீரு, கிரவுனு இதெல்லாம் வேலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக கிளச்சும் ஜாயிண்ட்டும் வேலை வரும். ரெண்டாவது வந்து நியூட்ரல் தட்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி ஒரு கண்ட்ரோல் கிடைக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு குறுக்க வந்துட்டாலோ, ஒரு பைக்கோ காரோ ஒரு ஆளோ வந்துட்டு பிரேக் அடித்தா பிரேக் நிற்காது. அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும். சேஃப்டி கிடையாது. ஆமாம், டோட்டலாக சேஃப்டி கிடையாது, மிகப்பெரிய ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். நானெல்லாம் இது வரைக்கும் நியூட்ரல் தட்டி விட்டு ஓட்டுறதில்லை. வண்டி அந்த இறக்கத்தில் போச்சுன்னா எக்ஸலேட்டர் வந்து கால் எடுத்துக்குவோம். டாப் டாப்பில் போகும்போது ஒரு இறக்கத்தில் போவோன்னா கால் எடுத்துக்குவோம். அதே உங்களுக்கு மைலேஜ் சேவிங் ஆகிரும். இப்போ நானே வந்து என்னோட வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், கார் டிரைவிங் சம்மந்தப்பட்டு பேசும்போது எந்த காரணத்தை கொண்டு நியூட்ரலே போட்டு ஓட்டாதீங்க, அப்படி நியூட்ரல் போட்டு ஓட்டுறது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி நானே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி. ஸோ காருக்கே அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரக்குக்கு பண்ணுறது ரொம்ப தப்பு தானே? ஆமாம். ஸ்ட்ரிக்ட்லி அது தவறு தான். ஆமாம், அப்படி நியூட்ரல் பண்ணி ஓட்டுறது மிகப்பெரிய தவறு தான். செய்யவே கூடாது. ஏதோ ஒரு சொல்ப கிலோமீட்டருக்காக ஒரு தனக்கு தானே அது ஒரு சூனியம் வச்சுக்கிறோம். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். கார் மாதிரி கிலோமீட்டர்லாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கும், 3 கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கும் சொல்றதுல போய்